ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆஹா கல்யாணம் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். வரலட்சுமி பூஜை நல்லபடியாக வீட்டில் கொண்டாடுறாங்க. சூப்பராக வேலையெல்லாம் முடியுது. எல்லா இடத்துக்கும் ஓடி ஆடி வேலை செய்கிறது நம்ம மகாதாங்க. ஐஸ்வர்யாவோ மற்ற யாருமே ஒரு துரும்ப கூட கிள்ளி போடலை. எல்லாம் ஆளாளுக்கு மகா அதை எடுத்துகிட்டு வா, மகா இந்த பூஜை விளக்க எடுத்துகிட்டு வா, இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி மகா ஓடி ஆடி வேலை செய்கிறாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க சூர்யா, தாத்தா எல்லாரும். ஆனால் ராஜலட்சுமி தான் பார்க்குறாங்க, சித்திராதேவின்னு பார்க்குறாங்க. அவங்களுக்கு மட்டும் மனசில் ஏனோ இறக்கமும் வரல, கருணையும் வரல. எல்லா வேலையும் பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே முடியாமல் போயிடுது. அதனால சோர்வாக போயிடுறாங்க. மாடி ஏறி போயிட்டு கீழே தடிக்கி கீழே விழுந்துடுறாங்க. மகாவை அப்படியே தூக்கி தாங்கி பிடிக்கிறாங்க சூர்யா. பிடிச்சிட்டு வாமா அப்படின்னு வீட்டுக்குள்ள குட்டி போய் உட்கார வச்சு, என்னாச்சு மகா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, காலில் லைட்டாக சுளுக்கு, அதனால என்ன விடு அப்படின்னு சொல்லிட்டு நான் தடவி விடுறேன் அப்படின்னு சொல்லி எண்ணெய் எடுத்தாந்து அப்படியே நீவி விடுறாங்க, தடவி விடுறாங்க. ஐயோ வேணாங்க, நீங்கள் போயா, என்ன என் பொண்டாடி தான், நான் பண்ணாமல் வேற யார் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அப்படியே தடவி விட்டுட்டு இருக்காங்க. ஐயோ விடுங்க அப்படிங்கிறாங்க. எவ்வளோ சொல்லியும் கேட்கல. ஆனாலும் அவர் தடைய உடையில அப்படியே மெய் மறந்து பார்க்குறாங்க. நம்ம சூர்யா இப்படியே இருந்தால் நமக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு நேரம் மல்லு வல்லுன்னு விழுகிறாரு அப்படி நினச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா அவங்க சித்தி வர்றாங்க. மேலே வந்து பார்த்துட்டு ஐயோ நான் ஒன்றும் பார்க்கல அப்படின்ட்டு போகிறாங்க. சித்தி ஒன்றும் இல்லை சித்தி அப்படிங்கிறாரு. இருந்தாலும் அவங்க ஒன்றுமே சொல்லாமல் அங்கேருந்து வெக்கப்பட்டுட்டு போகிறாங்க. என்ன இது இந்த சித்தி இப்படி வெக்கப்பட்டு போகிறாங்களே அப்படிங்கிறாங்க. ஆனால் நல்ல வேலை மகாவை இதுக்கும் நீ தான் காரணமும் திட்டாமல் விட்டாங்க. ஆனாலும் நீ பத்திரமா இரு, பேசாமல் இரு, நான் உனக்காச்சும் நான் பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்லி அழகாக நீ விட்டு மெத்தையில் படுக்க வச்சு நீ எவ்வளோ வேலை பார்த்துருக்க தெரியுமா, நான் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லி அன்பாக கவனிக்கிறாங்க. போர்வை எடுத்து போத்தி விடுறாங்க. அதை அப்படியே மகா வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாமே தாத்தாவாக தான் பண்ணுறீங்களா அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சூர்யா வந்துட்டு தாத்தாவாக தான் மகா உனக்கு எல்லாம் பண்ணுறேன், ஆனாலும் என்னமோ தெரியல, நீ என் மனசில் இருக்கதான், நான் மனசார தான் உனக்கு செய்கிறேன் அப்படிங்கிறாங்க. மனசுக்குள்ளே மனசார வந்துட்டேன்னு வந்துருச்சு. எப்போ முழுசாக மனசார ஏற்றுக்க போகிறாங்கன்னு தெரியல மகாவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.